தேவையான தண்ணீர் ஏற்கனவே அதுக்குள்ளே இருக்கிறதுனால அது வருஷம் போல தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுகிறதாக. மீண்டும் இந்த கால நேரத்திலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் நல்லவராக இருந்து வந்திருக்கிறார். காலைதோறும் நம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினாலும், நம்முடைய சத்துவத்தினாலும், நம்முடைய இரக்கத்தினாலும், நம்முடைய பலத்தினாலும் அவர் நம்மை தாங்கி வருகிறார். ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு நமக்கு தேவையான பலனை கொடுப்பது இந்த ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை சுமக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நடக்க முடியாத நேரங்களிலே நம்முடைய கால்கள் சறுக்கும் பொழுது தாவீது சொல்கிறார், ஹல்லேலூயா, என் கால்கள் சறுக்கும் பொழுது நம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, நம்மை சுமக்கிறது, நம்மை நடத்துகிறது, நம்மை பாதுகாக்கிறது, நம்மை பராமரிக்கிறது, நம்மை போஷிக்கிறது. இந்த கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் சார்ந்திருப்பதற்கு, இந்த தயவை ஒவ்வொரு நாளும் நம்பி இருப்பதற்கு, இந்த ஆண்டவரை நாம் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் உறுதியாய் பற்றி கொள்வதற்கு இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நாம் கிட்டி சேர்வதற்கு, ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு, ஜீவிப்பதற்கு, அவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பல நேரத்தில் இன்றைக்கி பிஸியான காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாம் அலுவலம் அவங்கவுங்க வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். நிறைய நேரங்களில் வேத வாசிப்பதற்கு நேரம் இல்லை, ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இல்லை, தேவ பிரசனத்தில் காத்திருப்பதற்கு நேரம் இல்லை. இன்றைக்கு அப்படி தான் சபைகளிலும் நம்முடைய ஆராதனைகள் நேரங்கள் எல்லாமே குறைந்து போன நிலைமையில் ஆண்டவருக்கு சமயம் இல்லாத, ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டியதான நேரம், அதிகமான நேரம் கொடுக்க முடியாத நிலைமையில் இன்றைக்கி நிறைய பேர் போயிட்டுருக்கோம். ரொம்ப சத்ருவானவன் ஒரு பக்கத்தில் இன்றைக்கு அநேகரை அப்படிப்பட்டதான வஞ்சன வாழைகளை பிஸியாகவே அநேகரை வச்சுருக்கிறான். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட இன்னும் கெட்டி சேர முடியாத நிலைமையில் இன்றைக்கி அநேகரை சத்ருவானவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான வஞ்சனையான வாழையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து அவரை தேடுவதற்கு, அவருடைய முகத்தை தேடுவதற்கு, அவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் கண்களை நோக்கி இருப்பது போல, ஹல்லேலூயா, இந்த ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருப்பதற்கு, அவரை மாத்திரம் சார்ந்திருப்பதற்கு தாவீது நிறைய சங்கீதங்களில் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் 71வது சங்கீதம் 5வது வசனத்தில் ஹல்லேலூயா தாவீது சொல்கிறதான காரியத்தை நாம் பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். நீரே என்னுடைய நோக்கம். யூ ஆர் மை ஃபோக்கஸ் and you are my trust from my childhood. என் சிறு வயது முதல் என்னுடைய நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு வயதிலேயே, சின்ன வயசுலேயே இந்த தாவீது தகப்பனால் அனுப்பப்பட்டு வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். ஹல்லேலூயா, ஆமென். வீட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், அந்த மாதிரிலாம் பெரிய பொசிஷனில், பெரிய பதவியில் இருக்காங்க. தாவீதை ப்ராபப்லி they would have neglected. அதனால தான் ஆடுகள் மேய்க்க வனாந்தரத்திற்கு அனுப்பிட்டாங்க. சின்ன வயசுலேயே அவனை அனுப்பிட்டாங்க. படிப்பறிவுலாம் எவ்வளோ இருந்திருக்கும்னு தெரியாது, ஒன்றும் தெரியல. அதனால தான் இந்த தாவீது சொல்கிறார், சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. இது எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, வனாந்தரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, பேச்சு துணை இருக்காது, ஆள் இருக்க மாட்டாங்க, அனாதையாக தனியாக இந்த ஆடுகள்கிட்ட பேச முடியுமா? பேச முடியாது. ஆகவே தான் தாவீதுக்கு தெரியும், நம்ம போவதற்கு ஒரே ஒரு இடம் இருக்கும் அப்படின்னா இந்த ஆண்டவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. ப்ராபப்லி he must have had his instrument. தன்னுடைய இசைக்கருவியை வைத்து ஆண்டவரை பாடி, ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு, ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா பாடுகிறதான காரியம்தான். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். கையை உயர்த்தி சிறு வயதிலிருந்தே கர்த்தர் மீது நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசாக இருக்கும் பொழுதே, ஹல்லேலூயா, குழந்தைகளாக இருக்கும் பொழுதே, சின்ன பிள்ளைகளாக வளரும் பொழுதே ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு போதிப்பதற்கு, ஹல்லேலூயா, வேதம் சொல்கிறது, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று.
ஆமேன். கைவர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வேற ஏதோ கொடுத்துட்றோம். மீடியா, கேஜெட்ஸ், இன்னைக்கு டெலிவிஷன், மற்ற காரியங்கள் தான் இன்னைக்கு ஃப்ரண்ட் லைனில் நிற்குது. அதனுடைய வார்த்தையோ வசனமோ பாடல்களோ நம்ம பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்லிக் கொடுப்பதில்லை. அந்த நாட்களிலே காரியங்கள் வித்தியாசமாக இருந்துச்சு. இன்றைக்கி நவநாகரிக உலகத்தில் பிள்ளைங்க, எந்த பிள்ளைங்க கையில் பார்த்தாலும் மொபைல் வச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவரை தேடுவதற்கு அவர்களுக்கு பெற்றோர் தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம தான் அவங்களுக்கு சரியான பாதையில் அவங்களுக்கு வழிகாட்டணும். இன்றைக்கி நிறைய வீடுகளை நான் பிரயாணம் பண்ணி பார்க்குறேன். சின்னது இத்தினோண்டு குழந்தைங்க கையில் ஆல்வேஸ் மொபைல். கெடுக்கிறது பெற்றோர் தான். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். மொபைலை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துட்டு, சில குடும்பங்களில் நான் பார்த்துருக்குறேன், அவங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் மாத்திரம்தான் 1 ஹவருக்கு மொபைல் கொடுப்பாங்க. அவங்க பெற்றோர் 2 பிள்ளைங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். வீக்கெண்ட்ஸ் மாத்திரம் தான், வீக் டேஸில் நோ மொபைல். அதை சின்னதுலேருந்தே பழக்கணும். ஆமென். நம்ம பிஸியாக இருந்திருக்கிறோம், நம்ம வேலையை பார்க்கணும். அதனால் இந்த கையில் மொபைலை கொடுத்துட்டா அது நம்மளை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் ஈஸி வே அவுட். யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் சில்ட்ரன். நம்ம பிள்ளைகளை நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஆமென். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா மொபைலை கேட்டால் அதுங்க கொடுக்காது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜாக்கிரதையாய் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஞானத்தை கற்றுத் தருவாராக. ஆமென். அப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கே மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துட்டு வாங்கிடணும். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கேன் வெளிநாடுகளில். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் மொபைலில் தான் இருக்கும். கேம்ஸ் விளையாடுறேன்னு சொல்லிட்டு they will just keep watching. கண்ணு போயிடும். ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி நானும் அந்த தவறை செய்திருக்கிறேன். ஆண்டவர் மன்னிப்பாராக. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த காரியத்தில் ஒரு தெளிவை நமக்கு தருவாராக. தாவீது சொல்றாரு, என் சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கையாயிருக்கு. இந்த கர்த்தரை நம்புவதற்கு சின்ன வயசுலதே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எரேமியா 17:7 வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் ஆமென் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். யார் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டது. தண்ணீர் பக்கத்தில் நாட்டப்பட்டிருந்தீங்க அப்படின்னா தேவையான தண்ணீர் உங்களுக்கு பாய்ச்சப்படுகிறது. கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். Hallelujah. He will be like a tree that is planted beside the river, beside the waters. Hallelujah. ஏன்னா வருஷம் முழுவதும் தண்ணீர் பாஞ்சு கொண்டே இருக்கும். Hallelujah. ஆமென். வேர் அங்கே பற்றி கொண்டிருக்கும், நல்ல ஆழமாக வேர் பற்றி கொண்டிருக்கும், நல்ல பச்சையான ஹல்லேலூயா ஆமென் இலை பச்சையாக இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி, மழை இல்லாத நேரத்திலேயும் அல்லது ஏற்கனவே தேவையான தண்ணீர் உள்ளே போயிருக்கிறதுனால, போராட்டம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது தேவையான வார்த்தை, வசனம், ஜெபம் நமக்குள்ள எப்போதும் இருக்கிறதுனால, போராட்டம் வரும்பொழுது, பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்பொழுது அவைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பது இந்த ஜெபம், இந்த பிரேயர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அதே போலதான். ஹல்லேலூயா. ஆமென். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். மழை இல்லாத நேரத்திலேயும் ஆமென் வருத்தம் இல்லாம, ஆமென் இடைவிடாம, மழை வரலனால பரவாயில்ல, ஆமென் தேவையான தண்ணீர் ஏற்கனவே அதுக்கு உள்ளே இருக்கிறதுனால அது வருஷம் போல தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல இருக்கு. நான் யார் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன். ஆமென். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. எரேமியா 17:13-14 வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். யாரெல்லாம் உம்மை விட்டு விலகி போறாங்களா அவங்க வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. உம்மை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு வேர் பற்றி எப்பொழுதும் உம்மில் நான் நிலைத்திருப்பதற்கு, உம்மை சார்ந்திருப்பதற்கு
இந்த நாட்களிலே எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பனே, எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசி கொண்டு வருகிறீர். உடைய வார்த்தைகளுக்காக எனக்கு நன்றி. We want to thank you for your word, oh God, that strengthens us, oh God, strengthens us when we are weak, oh God, when we need, oh God, Jesus. You are there, oh God, in every situation, in every circumstances, oh God. For you will guide us, oh God, for you will lead us, oh God. Amen, hallelujah. எப்படி மழை தாழ்ச்சியான நேரங்களிலும் அமேன் ஹல்லேலூயா வருத்தமின்றி கனி கொடுக்கிற அமேன் மரத்தை போல நாங்கள் இருப்பதற்கு ஆண்டவரே இப்படி வசனத்தினால், இப்படி வார்த்தையினால், இப்படி பிரசனத்தினாலே நாங்கள் ஈர்க்கப்படுவதற்கு, கவரப்படுவதற்கு ஆண்டவர் இப்படி வசனம் எங்களுக்குள்ளே தங்கட்டும், நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஒவ்வொருவரையும் சுமப்பீராக, நடத்துவீராக, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.